இந்த மாதிரி ரெடிமேட் டாப்க்கு கைப்பீஸ் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி இந்த ஷார்ட்ஸுக்கு கீழே வீடியோ சிம்பிள் இருக்குது, கைப்பீஸ் எப்படி கட் பண்ணுறது ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். அதை பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணுங்கள். கைப்பீஸ் கட் பண்ணும்போதே சென்டர் பாயிண்ட் வந்து கட் பண்ணியிருப்போம், அங்கேயும் ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம், அந்த இடமும் வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இல்லைனா எனக்கு வந்து ஸ்டார்டிங்லேருந்தே கை வந்து கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அங்கேருந்தே எனக்கு ஸ்டிச் பண்ண தெரியும்னால அங்கேருந்தேவும் பண்ணுங்கள். இப்போது டாப் நல்ல பக்கமாக வச்சுக்கிட்டு கை வந்து உள் பக்கமாக அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணணும். நம்ம எப்பவும் போல் ஸ்டிச் பண்ணுற மாதிரி மேலே வச்சு ஸ்டிச் பண்ணி திருப்பக்கூடாது. இது வந்து பழுப்பிங் இருக்கிறதுனால பழுப்பிங் ஓரமாகவே ஸ்டிச் பண்ணிட்டு வரலாம். கை வந்து 1/2 இன்ச்சுக்கு உள் பக்கமாகவே வச்சுருங்க. ரொம்ப ஓரமாக வச்சு ஸ்டிச் பண்ணாலும் ஸ்டிச் பண்ணி ஒரு 2 முறை போட்டதுமே கை பிரிஞ்சு வந்துடும். 2 பக்கமே ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு தையலும் போட்டுக்கணும். எப்போவுமே கை ஜாயின் பண்ணுறப்போ 2 தையல் போடணும், அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் பிரியாமல். கை ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி டாப் வந்து ஹாம்கோலாண்டு ஜாயின் பண்ணியே தான் வரும். அங்கே வந்து ஓவர்லாக் இருந்துச்சுன்னா கட் பண்ணிவிட்டு தையல் இருந்தால் ஒரு 5 இன்ச் அளவுக்கு டவுன் பண்ணி தையல் பிரிச்சுருங்க. அதை பிரிச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி கை ஜாயின் பண்ணுறப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும். கை சுற்றளவு எவ்வளோன்றது மார்க் பண்ணிட்டோம், பாடி சுற்றளவு எவ்வளோன்றது மார்க் பண்ணி அப்படியே சைடில் ஓரமாக தையல் அடிச்சிடலாம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக வந்து டாப்புக்கு வந்து நம்ம கை ஜாயின் பண்ணிட்டோம். இந்த மாதிரி ஸ்டிச்சிங் சம்மந்தமான வீடியோலாம் உங்களுக்கு பிடிக்கும்னா என்னோடய சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.